இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசன நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, நாம் உரிமையாளரா, அதாவது 2 விதமான மனநிலை இருக்கு. ஒன்று வந்து ஓனர் மென்டாலிட்டி, ஓனர் மனநிலை. இன்னொன்று வேலையாள் மனநிலை. ஓனர் மென்டாலிட்டி ஆர் ஸ்லேவ் மென்டாலிட்டி. அதாவது நம்ம எதை எடுத்துக்கிட்டாலுமே, ஒன்றை வந்து நம்ம செய்ய போகிறோம், ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னாலுமே, இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டாலுமே ஓனர், நம்ம இந்த வீட்டின் சொந்தக்காரர், உரிமையாளர் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருக்கலாம். இல்லைன்னா இந்த வீட்டில் எல்லாரும் என்னை வேலை வாங்குறாங்கன்ற மனநிலையோடு இருக்கலாம். எந்த மனநிலையோடு இருக்கிறோம் என்பது நம்மளுடைய உயர்வை பாதிக்கும். ஓனர் மாதிரி பிஹேவ் பண்றோமா, இல்ல ஒரு வேலையாட்கள் மாதிரி பிஹேவ் பண்றோமா? அப்போ ஓனர்னா எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்க. ஒரு இடத்துல ஒரு கடைக்கு ஓனரா நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? கடையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்க. கடையில் உள்ள பொருட்களை குறித்து ஜாக்கிரதையா இருப்பீங்க. அது எல்லாம் உங்களுடையதுங்கிறனால ரொம்ப கவனமா பயன்படுத்துவீங்க. வர்றவங்ககிட்ட நல்ல பேசி அவங்கள வந்து இன்னும் கஸ்டமர்ஸ் வரணும்னு நினைப்பீங்க. எடுத்தெறிஞ்சு யார்கிட்டையும் பேச மாட்டீங்க. உங்களுடைய நடவடிக்கையே வித்தியாசமா இருக்கும். இது அங்க வைக்கிற ஒரு வேலையாள்னா, அவன் என்ன சரியில்லாத வேலையாள்னா, அந்த வேலையாள் புத்தியோடு இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்னோடது இல்ல, அது இருந்தா இருக்குது, இல்லாட்டி போகுது, அதையே நான் வந்து அது கவனம் செலுத்தணும் அவசியம் இல்லையே, ஓனரோடது தானே, நான் வேலை செய்யாம கூட உட்காந்துக்கலாம், அவங்க வர்றவங்ககிட்ட நான் எப்படினாலும் பேசுவேன். அப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட மனப்பாங்கு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அடிமையுடைய ஒரு மனப்பாங்கு. இப்போ நம்ம இந்த 2லயும் எதை நம்ம சூஸ் பண்றோமோ அது வந்து நம்முடைய வாழ்க்கையின் உயர்வை தடுக்கும், இல்ல உயர்வுக்கு கொண்டு போகும். ஏன்னா நம்ம ஒருவேளை இப்போ வேலையில இருக்கீங்கன்னு வைங்க, எனக்கு வந்து சரியான சம்பளம் கொடுக்கல, இவங்க எல்லா நேரமும் என்னை வேலை வாங்குறாங்க இப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டே எல்லா நேரம் இருந்தோம்னா நம்ம என்ன ஒரு மனநிலையில இருக்கிறோம்னா, ஒரு அடிமை மனநிலையில இருக்கிறோம். ஆனா ஒரு வேலைக்கு போகும்போது, இந்த வேலை எனக்குன்னு கொடுத்துருக்குறாங்க, இந்த வேலையை நான் உற்சாகமா செய்வேன், ஏன்னா இது என்னுடைய வேலை, இந்த கம்பெனி, இந்த இடம் நல்லா வரணும், அதனால நான் உழைப்பேன்ற அந்த எண்ணத்தோட போனோம்னா நீங்க இருக்கிற இடத்துல இருக்க மாட்டீங்க, இன்னும் எங்கேயோ போவீங்க. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். அது வந்து நம்ம வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, ஒரு வீடா இருந்தாலும் சரி, வீட்டுல கூட நம்ம வீடு இது என்னுடைய சொந்த வீடு, இவங்க என்னுடையவர்கள், இவர்களுக்காக நான் வந்து இவர்களை பாதுகாப்பேன், இவர்களுக்காக எதனால நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, ஒரு சொந்தக்காரன்ற எண்ணத்தோட போனோம்னா நம்முடைய கையின் கிரியல் வேற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க எல்லாரும் என்னை வேலை வாங்குறாங்க, என்னை ஏறி மிதிக்கிறாங்க, எல்லா நேரமும் என்னை வந்து வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்கன்ற ஒரு எண்ணத்தோட போனோம்னா நம்ம வந்து நம்முடைய காரியங்களில நம்ம உயர முடியாது. இது வந்து நான் வந்து வேதத்தின் அடிப்படையில இன்னைக்கு நான் உங்களுக்கு சில காரியங்களை உங்களுக்கு காட்ட போறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதுல 2 காரியம், முக்கியமான காரியம் வருது. அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்ன்ற ஒரு மனநிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட, மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? இவங்க எல்லாரையும் நான் கீழ்ப்படுத்தணும், இவங்க வந்து எனக்கு கீழே இருக்கிறாங்க, இவங்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு. ஆண்டு கொள்ளுங்கள்னாலும் கிட்டத்தட்ட அதே போலதான். இதை எல்லாத்தையும் பொறுப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போ அந்த ஓனர் மென்டாலிட்டிங்கிறது இதுதான். அது அப்படின்னா ஆண்டவர் வந்து முழுமையாக கொடுத்துட்டாரு. அப்படிதான் கொடுத்தாரு ஆரம்பத்துல ஆதாம்கிட்டையும் அவள்கிட்டையும். அப்போ அந்த யாரெல்லாம் வந்து வேதாகமத்துல நான் இந்த உலகத்துல தேவன் என்னை ஒரு சொந்தக்காரனாக, உரிமையாளனாக வச்சிருக்கிறாருன்னு ஒரு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அதை அப்படி எடுத்துக்கொண்டு அந்த மனநிலையோடு செயல்பட்டாங்களோ அவங்க உன்னதமான நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட சிலரை 3 பேரை நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா யோசேப்பு. யோசேப்பு ஒரு பெரிய நல்ல ஒரு குடும்பத்துல இருந்தவன்,
நல்ல குடும்பம்னாலுமே அவனுக்கு அப்பாவுக்கிட்ட நல்ல ஒரு செல்வாக்கு இருந்தது, நல்ல இடத்துல இருந்தான். ஆனா திடீரென்று ஒரு பயங்கரமான சூழ்நிலையில அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல பொறாமப்பட்டு அவனை வந்து அடிமையாக வித்து போடுறாங்க. அவனுக்கு தெரியாத ஒரு இடம். இவ்வளவு நாள் மகனாக இருந்தான். இப்போ வந்து இன்னொருவருக்கு அடிமையாக விற்கப்பட்ட இடத்துல அவனை பத்தி நான் வாசிக்கிறேன். 39 ஆதியாகமம் 1ஆம் வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். இப்போ வந்து அவன் வந்து தன்னுடைய சொந்தமே கிடையாது. அவனுக்கு ஒரு விலை கொடுத்து வாங்கின போத்திபாருடைய உரிமை. அவன் வந்து அவனுடைய சொத்து, போத்திபாருடைய சொத்து அவன். அப்படி இருந்தாலும் அவனுடைய நிலைமை, அவனுடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய பாங்கு எப்படி இருந்ததுன்னா, அடுத்து வர்ற வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரியசித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். இப்போ அவனுடைய எண்ணங்கள், நான் ஒரு அடிமை, நான் என்னை பிடிச்சி கொண்டு வந்து இங்க வித்துட்டாங்க, இவர் வந்து என்னை வேலை வாங்குறாரு, இவர் வந்து என்னை மோசமா நடத்துறாரு, இவங்களுக்கு வந்து என் மேல அக்கறையே கிடையாது, இந்த வீட்டுக்கு நான் உழைச்சி என்ன பிரயோஜனம்ன்ற ஒரு எண்ணத்தோட அவன் இருந்திருந்தானா, அது எண்ணம் எப்படி எண்ணம்? அடிமை எண்ணம், அடிமை மனப்பான்மை. இந்த மனப்பான்மையோட அங்க இருந்திருந்தானா இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் வந்து அடிமையா விற்கப்பட்ட இடத்துல கர்த்தர் அவனோட இருக்கிறார். அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணிடுறார். இப்போ அவன் எதுவுமே செய்யலன்னு வைங்க, இது வந்து எனக்கு இந்த நேரத்துல இந்த ஆளுக்கு நான் அடிமைதான், ஆனா கூட நான் செய்ய வேண்டியவைகளை செய்கிறேன் என்று சந்தோஷமாக கர்த்தர் என்னோடு இருக்கிறான்ற எண்ணத்தோட அவன் செய்ய ஆரம்பிச்சதுனாலதான் அவன் பாக்குறான், இவன் செய்யறதெல்லாம் நல்லா இருக்குதே, இது புலம்பிக்கிட்டு, ச்சே இந்த ஆளு என்னை இப்படி கொண்டு என்னை அடிமையா வச்சிருக்காரு, இங்க நான் வந்து இப்படி இருக்கிறேன், எங்க வீட்டுல எப்படி இருந்தேன் தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா என்னைய, அப்படிலாம் அவன் பேசிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இருந்தானா கண்டிப்பாக அவனை தூக்கி வேற எங்கேயோ வச்சிருக்க மாட்டாரு, மேல தூக்கி வச்சிருக்க மாட்டாரு, அந்த வீட்டுக்கே விசாரணைக்காரனாக்க ஆக்கியிருக்க மாட்டாரு. அடிமை நிலையிலே தான் இருந்திருப்பான். அவன் காலை கழுவிக்கிட்டு செருப்பை தொடச்சிக்கிட்டு அப்படிதான் இருந்திருப்பான். ஆனா அவன் எல்லாவற்றையும் சந்தோஷமாக, இது எனக்கு இப்ப கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, இந்த வீட்டுக்கு நான் ஒரு சொந்தக்காரன், இந்த வேலைக்கு நான் சொந்தக்காரன், வீட்டுக்கு சொந்தக்காரனா நான் தான் இதுக்கு உரிமையாளர், இவெல்லாம் அடிமை அப்படின்ற எண்ணம் இல்ல, இது என்னுடைய பணி, இது வந்து நான் வந்து உற்சாகமா செய்வேன், ஏன்னா இது வந்து ஆளுகை செய்வேன், எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் சந்தோஷமா செய்வேன்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்ச உடனே எஜமான் பாக்குறான், வீட்டுக்கு விசாரணைக்காரன் ஆக்குறான். அதுக்கடுத்து பாருங்க 39ஆம் அதிகாரம், அதே ஆதியாகமம் 39 6ஆம் வசனத்துல, அவன் தனக்கு உண்டானவற்றை எல்லாம் யோசேப்பின் கையில கொடுத்தான். வீட்டுக்கு விசாரணைக்காரன் ஆக்குறது மட்டும் இல்லாம உண்டான எல்லாவற்றையும் கொடுக்குறான். அவனை வந்து அடிமை நிலையில வச்சிருக்க முடியல. ஏன்னா அவனுடைய மைண்ட் செட், அவனுடைய மனநிலை அடிமை மனநிலையாக இல்லை. அவன் ஒரு எஜமான் மனநிலையாக, ஒரு உரிமையாளன் மனநிலையாக, ஒரு ஆண்டு கொள்கிறவன் மனநிலையாக, எல்லாம் ஒரு ஒழுங்கீனமா இருக்கிறவைகள் எல்லாம் சரிப்படுத்துகிற மனநிலையாக அந்த இடத்துல இருந்துச்சு. அதனாலதான் தூக்கி மேல வைக்கிறான். இன்றைக்கு ஒருவேளை நம்ம சொந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, இல்லைன்னா நம்முடைய பிள்ளைங்க இருக்கிற அந்த ஒரு குடும்பத்திலே இருந்துகிட்டு, இது என்னுடைய குடும்பம்னு நினைக்காம, இதுல நான் அடிமையா இருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் உழைச்சு கொட்டுறேன், நான் வடிச்சு கொட்டுறேன், உங்களெல்லாம் என்னால வளர்க்கறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பெற்றோர் பிள்ளைங்களையும் ஒருத்தர் பிளேம் பண்ணிக்கிட்டு குற்றப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு உரிமையாளர் ஒரு மனநிலை இல்ல, நாம் தான் இந்த இடத்தின் சொந்தக்காரர் என்ற மனநிலை இல்ல, அடிமை மனநிலை, ஒரு வேலைக்கார மனநிலை தான் இருக்குது. இந்த வேலைக்காரன் மனநிலையை வைத்து நாம் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக மாற முடியாது. முதல்ல நம்முடைய மனத்துல நமக்கு ஒரு மாற்றம் தேவை. என்ன மாற்றம்? அடிமை மென்டாலிட்டியில இருந்து ஓனர் மென்டாலிட்டிக்கு வரணும், வேலைக்கார மென்டாலிட்டியில இருந்து ஓனர் மென்டாலிட்டிக்கு வரணும். அப்பதான் ஒரு அடிமையா இருந்தவனை கூட ஓனரா மாத்துது அந்த மென்டாலிட்டி.
இன்றைக்கு நமக்கு வந்து யோசிப்பு ஒரு எவ்வளவு பெரிய முன்மாதிரி பாருங்க. அவன் கடைசியில அவன் அந்த வீட்டுல இருக்கும்போதே அவனுக்கு எதிராக சதி நடந்து அவனை தூக்கி ஜெயில தூக்கி போட்டாங்க. ஜெயில்ல போட்ட இடத்துலயும் அவன் வந்து ஒரு ஜெயில்ல சிறை கைதி மென்டாலிட்டி அவனுக்கு இல்ல. ஒரு சிறை கைதியான மனப்பான்மை அவனுக்கு இல்ல. அவனோட மனப்பான்மை என்ன இருந்தது? அங்கேயுமே ஒரு ஆளுகை செய்கிற மனப்பான்மை அவனுக்கு இருந்துச்சு. ஆண்டு கொள்கிற மனப்பான்மை, ஒரு மேலாக வரக்கூடிய மனப்பான்மை. மேலாக வர்றதுன்னா எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு மொட்டை அதிகாரம் பண்ற இது கிடையாது. அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு, நீ அங்க வா, தண்ணி எடுத்துட்டு வா, கால் அமுக்குன்னா செய்யணும். அதுதான் வந்து ஒரு அதிகார மென்டாலிட்டி, நம்ம ஓனர் மென்டாலிட்டி நினைக்கிறோம். அப்படி இல்ல. இதுல பாத்தீங்கன்னா, இவன் தன் கையில் என்ன அப்போ ஒப்புவிக்கப்பட்டிருந்தோ அதை வந்து சிறப்பா செய்ததன் மூலம் அவன் வந்து ஓனர் மென்டாலிட்டியை காமிக்கிறான். இப்போ நம்ம கையில என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இப்போ நம்ம சமைக்கிற வேலை தான் செய்யறோம்னா, அதை சிறப்பா செய்யறோம்னா, நம்ம வந்து ஒரு அதுலயே வந்து ஒரு ஓனர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்த இடத்துல பணியில உட்கார்ந்து இருக்கிறோமோ, ஒரு சாதாரண ஒரு பணியில அமர்ந்தா கூட, அந்த பணியில கண்ணும் கருத்துமாக திறமையாக இதுல வந்து நான் திறம்பட செய்வேன். இத நான் வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன். நல்ல ஒரு எனக்கு கொடுத்திருக்கிற வேலையை நான் நல்லா செய்வேன். ஏன்னா இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நான் ஓனர்ஷிப் எடுத்து இது என்னுடையதுன்னு எடுத்து நான் செய்வேன்னு சொல்லி அவங்க அந்த பாஸ் சொல்லிட்டாரு. இவங்க சொல்லிட்டாங்க. இவங்க என்னைய சொல்றாங்கன்றதுக்காக இல்ல. எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு. அதனால தான். அப்படி இல்ல. இந்த வீட்டுக்கு நான் சொந்தக்காரங்க. இவருக்கு நான் மனைவி. இப்போ நான் இதை செய்வேன். சந்தோஷமா நம்ம என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறோமோ, நம்ம இருக்கிற நிலைமையிலே இருக்க முடியாது. நம்ம அந்த வீட்டு முழுசுக்கும் நம்ம அதிகாரியா நம்ம மாற முடியும். சிறைச்சாலைக்குள்ள போட்டப்ப கூட 21ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்குது. 22ஆம் வசனம், சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். இப்போ வந்து இவனை ஒரு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு என்னை இப்படி கொண்டு வந்துட்டாங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் இப்படி பண்ணி என்னை இப்படி ஆக்கிட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருந்தானா, அவன்கிட்ட எல்லாத்தையும் அவன் ஒப்பு கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. இவன் எது அவனுக்கு ஒருவேளை என்ன பொறுப்புமே கொடுக்காட்டா கூட அவன் ஒருவேளை சந்தோஷமா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறான். அந்த சூழ்நிலையில என்ன செஞ்சானோ தெரியல. ஆனா எதையோ அவன் செய்திருக்கிறான், நல்லதா செஞ்சிருக்கிறான். அதனாலதான் சிறையில வைக்கப்பட்ட எல்லாரையும் கூறிய பொறுப்பையும் சிறைச்சாலைக்காரன் அவன்கிட்ட கொடுத்துட்டான். அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அப்போ இவன் செய்யறது எல்லாமே பெஸ்டா இருந்ததுனால சிறைச்சாலையில கூட அவனை ஒரு சிறை கைதியாக வைக்காம அந்த சிறை கைதிகளுக்கெல்லாம் ஒரு தலைவனாக உயர்த்தப்பட்ட நிலைமையில இருக்கிறான். அப்போ இந்த இவனுடைய மனப்பான்மை எங்க ஒரு சிறையில போட்டா கூட, அடிமையா வச்சா கூட, அவனுடைய மனப்பான்மை ஒரு ஓனர் மென்டாலிட்டி தான் இருக்குது. அவனுக்கு வந்து நம்ம உரிமையாளன், நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் திறம்பட செய்ய வேண்டும், நான் இதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுவேன் என்ற ஒரு மனநிலை அவனுக்கு இருந்தது. அடுத்து பாருங்க, அங்கிருந்து அவன் திடீரென்று உயர்த்தப்படுகிறான். எங்க பார்வோன் முன்னாடி நிக்கிறான். அப்பாடா, இப்ப நமக்கு நல்ல சான்ஸ், இங்க வந்து இப்ப நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோனுடைய வெறும் அவனுடைய சொப்பனத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்லிட்டு போல, அதுக்கு அடுத்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுக்கு பிறகு அதுக்குரிய ஆலோசனை கொடுக்குறான். இதெல்லாம் தேவையே இல்லை, சொல்லணும்னு அவசியமே இல்லை. இப்ப சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்தாச்சு, இந்த கதை இவனுக்கு பொருள் சொல்லியாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை. அங்கேயும் இவனுடைய மனநிலை ஒரு உரிமையாளன், ஒரு ஓனர் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவனுக்கு இருந்ததுனாலே, நான் இதை கீழ்ப்படுத்த வேண்டும், நான் இதை ஆண்டு கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததுனாலே பார்வோனுக்கு மேல உட்கார்ந்து அவன் தலைமையில மிதிக்கணும்ன்ற எண்ணம் இல்லை, இவனுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். ஏன்னா அந்த நாடு எல்லாமே அவன்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டின் மக்களை குறித்த ஒரு அக்கறை இவனுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு ஓனருங்கிற மென்டாலிட்டி, அந்த ஓனருங்கிற ஒரு மென்டாலிட்டியோ, அதாவது உரிமையாளர் என்கிற ஒரு மனநிலை நமக்கு இருந்துச்சுன்னா, நம்ம எப்பயுமே இப்ப நடந்துகிட்டு இருக்க மாதிரி நம்ம நடக்க மாட்டோம். இப்போ ஒரு சாலையில நடந்துகிட்டு இருந்தா கூட அந்த உரிமையாளர் என்கிற ஒரு மென்டாலிட்டி, ஒரு மனநிலை நமக்கு இருக்கும் என்றால், நாம் கண்டிப்பாக சாலை விதிகளை மதிப்போம். கூட வர்றவங்க தவறு செய்தா கூட அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்போம். நம்ம அவங்க மேல அவங்க இடிக்க வர்றாங்களா, நானும் போய் இடிப்பேன்றது வந்து என்னன்னா அவங்கள மாதிரி அந்த வேலைக்காரன மனநிலை தான். ஆனா ஓனர் மனநிலைனா அவனுக்கு மேல நான் இருக்கேன், ஏன்னா என்னுடைய பொறுப்புல இதுக்கு இருக்குது,
அப்போ அவனை பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட நான் என்னுடைய வாகனத்தை ஒருவேளை நிறுத்தலாம். இதுதான் வந்து ஒரு உரிமையாளர் மனநிலை. அப்படிதான் யோசிப்புக்கு அந்த நேரத்துல என்னை அடிமையா பிடிச்சு கொண்டு வந்து இங்க வந்து போட்டாங்க. எங்கேயோ என்னை கொண்டு வந்து கூட்டிருக்காங்க. இப்போ வந்து என்னைய தேடுறாங்க. நான் வந்து என்னைய கனவுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றாங்க. ராஜா கிட்ட கொண்டு போய் விட்டுருக்காங்க. எதுக்கு இவருக்கு அர்த்தம் சொல்லிட்டேன் அதோட போதும். அந்த மனநிலை இல்ல. ஆனா இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறக்கணும். இவனுடைய ஆட்சி நல்லா இருக்க வேண்டும் என்றால் என்ன சொல்றான் அவன்? இந்த காரியம் தேவனால் அதாவது ஆதியாகமம் 41:32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. 2 தடவை ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றான். இது கண்டிப்பா நடக்கும். அதனால இது 2 தடவை வந்திருக்கு. அடுத்து அதோட விடல. அடுத்து இனிமே நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கு ஐடியா. இதெல்லாம் கேட்கவே இல்லை, யாரும் கேட்கல. 41:33 வாசிக்கிறான். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்ப பார்வோனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். ஏன்? பார்வோன் நல்லா அந்த நாட்டை ஆளுகை செய்யணுன்றதுக்காக. இவன் வந்து பார்வோன் ஆட்டி படைக்கணும்ன்ற எண்ணம் இல்ல. ஒரு முழுமையான ஒரு சுத்தமான இருதயத்தோடு, ஆனா கூட தனக்குன்னு கொடுக்கப்பட்டதை தன்னுடைய அந்த ஓனர்ஷிப் மென்டாலிட்டியை எடுத்து அதன் மூலமாக அவன் செயல்படுறான். இதே இது அந்த அடிமைத்தன ஒரு மனநிலையோட இருந்திருந்தான்னா எப்படி இருந்திருப்பான்? அவன் கண்டிப்பா இது தேவையே இல்லை, இவங்க என்னை கொண்டு வந்து அடிமையா வச்ச இடத்துல நான் எதுக்கு இவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ நீங்க ஒரு ஆளை தேடுங்க. அடுத்து 34ஆம் வசனத்துல அவங்கள விசாரணைக்காரராக வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 5ல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. இப்போ ஒரு ஐடியா, அடுத்த ஐடியா கொடுக்குறான். 5ல் 1 பங்கு. ஏன்னா முதல் 7 வருஷம் நல்லா செழிப்பா இருக்கும். அதுல 5ல் 1 பங்கு சேர்த்து வைங்க. அதை சேர்த்து வச்சு அந்தந்த பட்டணங்கள்ல கட்டி வைங்க. அப்புறம் வர்ற பஞ்ச காலத்துல எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்றான். இது இந்த ஒரு ஓனர் மென்டாலிட்டி, அதாவது உரிமையாளர், நான் தான் இதனுடைய சொந்தக்காரர் என்கிற மனநிலை, எல்லாரையும் ஆட்டி படைக்கிற மனநிலையில, பார்வோனுக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மனநிலையில, எல்லாம் நல்லா இருக்கணும், பார்வோன் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், நான் அடிமையா இருந்தாலும் இந்த அடிமையா இருக்கிற நாடும் நல்லா இருக்கணும்ன்ற அந்த மனநிலையோட அவன் சொன்ன உடனே அவனை திரும்ப சிறைச்சாலைக்கு அனுப்பல. அவனை தூக்கி பார்வோனுக்கு அடுத்த 2வது ஸ்தானத்துல வைத்து அவ்வளவு உயரமான ஒரு இடத்துல வச்சு அந்த எகிப்து தேசம் முழுவதிலும் இருக்கிறவர்கள் இவனை கேட்காம கையையும் ஆட்டக்கூடாது காலையும் ஆட்டக்கூடாதுன்ற நிலைமைக்கு போனான். அவனா அந்த இடத்துக்கு போல. ஆனா அவனுடைய மனநிலை ஒரு ஓனர் மென்டாலிட்டின்னு சொல்றேன், இங்கிலீஷ்ல ஈஸியா வருது, தமிழ்ல சொந்தக்காரன் அப்படிங்கிற ஒரு மனநிலை. இந்த இடத்துக்கு எனக்கு என்னுடைய சூழ்நிலைக்கு நான் தான் உரிமையாளர், சொந்தக்காரன். இப்போ இந்த சூழ்நிலையில என்னால எவ்வளவு தூரம் நான் மேக்சிமம் எனக்கு உதவி செய்ய முடியுமோ, எவ்வளவு தூரம் எனக்கு இருக்கிற ஒரு அறிவையும் எனக்கு இருக்கிற வசதிகளையும் நான் எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ பிறரின் நன்மைக்காக அவ்வளவு தூரம் பயன்படுத்துவேன் என்கிறது ஒரு சொந்தக்காரன் என்கிற ஒரு மனநிலை, இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் என்கிற மனநிலை. அப்போ அந்த ஓனர் மென்டாலிட்டி, ஓனர்ஷிப் மென்டாலிட்டி நமக்கு வரணும். அப்படி இருந்தா நம்மளுடைய உயர்வை எவரும் தடுக்க முடியாது. இன்னொரு ஒரு ஆளை பார்க்கலாம். அடிமை பெண், அதாவது நாகமான். உங்களுக்கு தெரியும், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வருது. அந்த நாகமான்றவன் வந்து சீரிய ராஜாவுடைய படைத்தலைவன். இந்த சீரிய நாட்டுக்கும் இஸ்ரவேல் நாட்டுக்கும் அப்பப்ப சண்டை நடக்கும். இவன் தான் அந்த படைத்தலைவன்னா கண்டிப்பா அந்த இதெல்லாம் அவன் தான் லீட் பண்ணி போயிருக்கணும். போயிட்டு அங்க போய் மக்களை அடிக்கடி அவங்க சண்டை போட்டு அவங்கள வெற்றி கொள்றாங்க. அப்படி போன டைம்ல 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5:2 சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இதுல இஸ்ரவேல் நாட்டுக்கு எப்போ படையெடுத்தாங்களோ அங்க போய் ஒரு சின்ன பிள்ளைய பிடிச்சி எடுத்து கொண்டு வர்றாங்க. அவ வந்து இங்க வந்து நாகமான்ற அந்த படைத்தலைவனுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அவளோட அடிமை பெண்ணாக, ஒரு சின்ன பெண்ணா யோசிச்சு பாருங்க. அவங்க பெற்றோரை விட்டு பிரிச்சு கொண்டு வந்து இன்னொரு நாட்டுல அடிமையாக வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு அந்த அடிமை என்கிற அந்த மனநிலை இல்ல. அடிமை மனநிலையிலிருந்து அவளும் ஒரு ஓனர்ஷிப் மென்டாலிட்டி, ஒரு சொந்தக்காரி அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்தாள்.
தன்னுடைய உண்மையான குடும்பத்தெல்லாம் இழந்துட்டா. அவங்க பெற்றோரெல்லாம் இழந்து பிரிக்கப்பட்டு இங்க வந்த சூழ்நிலையிலும், இங்க இருந்து தன்னுடைய எஜமானியும், தன்னுடைய எஜமாட்டியும் அவள் ஒரு சொந்தமாக ஒரு சொந்த தகப்பனைப் போல, சொந்த தாயைப் போல அவள் நினைத்ததுனால தான் அவ கண்டிப்பா சொல்லியிருக்கணும். ஏன்னா சொல்றா, அவள் தன் நாச்சியாரைப் பார்த்து, "என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார்." ஏன் சொல்லணும்? அவ யோசிச்சிருந்தா, ச்சே நான் வந்து அடிமை தானே. என்னைய அடிமையா கொண்டு வந்துட்டாங்கல்ல. என்னைய பிடிச்சு கொண்டு வந்தீங்களே, உங்களுக்கு வேணும். இன்னும் நல்லா வேணும். ஆ? புண்ணா வந்திருக்கு, உங்களுக்கு குஷ்டரோகமா வந்திருக்கு. கண்டிப்பா வரணும். எல்லா இடத்துலயும் வரணும். நம்மனா அப்படிதான் நினைச்சிருப்போம். ஆனா, அந்த மனநிலையை வைத்து நாம் ஒரு உயரமான இடத்துக்கு போவே முடியாது. இன்னைக்கு கண்டிப்பாக வந்து சொன்ன உடனே அதுக்கு பிறகு விடுதலை நடந்தது. நாகம்மன் அதே மாதிரி விடுதலை பெற்றான். நான் நினைக்கிறேன் இந்த பிள்ளைக்கு பயங்கர ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு அவ வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புறேன். ஏன்னா அந்த குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு இவள் காரணமா இருந்ததுனாலே, கண்டிப்பாக இவளை வந்து உயர்த்தியிருப்பாங்க. இவளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இவளுடைய மனநிலை அடிமை மனநிலையாக இருக்கவில்லை. இந்த குடும்பம் என்னை அடிமையாக வைத்திருந்தாலும், அவன் வந்து அந்த அடிமையை போல நடத்தப்பட்டாலும், அந்த நடத்தப்பட்ட நிலையிலும் அவளுடைய மனநிலை எப்படி இருந்தது? இவங்கெல்லாம் என்னுடைய சொந்தக்காரங்க. இவங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. என்னால உதவி செய்ய முடியும். ஏன்னா எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவரால சுகம் கொடுக்க முடியும்னு சொல்லி, இவளுக்கு அந்த ஒரு எண்ணத்தை இவங்ககிட்ட சொல்லலைன்னா அவனுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைச்சிருக்காது. அப்ப இவளுடைய மனநிலை ஒரு சொந்தக்காரன் சொந்தக்காரி அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஓனர் மென்டாலிட்டி அவளுக்கு இருந்துச்சு. அதனாலதான் அவள் அந்த காரியத்தை செய்ய முடிஞ்சது. இன்றைக்கு இப்படி 2வது ஆளை பார்த்துட்டோம். 3வது இன்னொரு ஆளை பார்ப்போம். வேதத்துல இப்படி நிறைய பேர் இருக்காங்க. 3வது யாருன்னு பாத்தீங்கன்னா தானியேல். தானியேலுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு ராஜாவுடைய ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிக்குது. இஸ்ரவேல் நாட்டின் மேல பாபிலோன் நாட்டு ஆட்கள் வந்து நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வர்றாரு. படையெடுத்து வந்து நல்லா அழகானவங்க, மாசற்றவங்க, நல்லா பார்க்க நல்லா இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சி, அதுவும் வாலிபர்கள் பிடிச்சி நாட்டுக்கு கொண்டு போறாங்க. இதுல வந்து நிறைய சொல்றாங்க. எப்படின்னா இவங்கெல்லாம் டீனேஜர்ஸா இருந்திருப்பாங்க. இவங்களுடைய கண்கள் முன்னாலே ஒருவேளை அவங்களுடைய பெற்றோரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்கெல்லாம் எவ்வளவு ஒரு வேதனையோட இங்க வந்திருப்பாங்க. ஒரு மனசுல கசப்பு வர்றதுக்கு கண்டிப்பா பெரிய வாய்ப்பு இருந்தது. ஆனா கூட இவன் அந்த கசப்போடு அங்க இருக்கலன்றத நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா முதல்ல அங்க போய் இருக்கிற டைம்ல இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற நேரத்துல இவன் வந்து அங்க உள்ள சாப்பாடை சாப்பிடக்கூடாது என்று தீர்மானிச்சுக்கிட்டான். அப்போ இவனுடைய தீர்மானம் அப்படி இருந்தாலும் இவன் வந்து உடனே என்ன செஞ்சிருக்கலாம், நான் வந்து சாப்பிட முடியாது, இப்படி செய்ய முடியாது அப்படின்னு அவன் செஞ்சிருக்கலாம். ஆனா அவன் செய்யல. அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அதிகார இடத்துல போய் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் போட்டிருக்குது. ஒரு அடிமையாய் இருந்த போதிலும் ஒரு பொலைட்டா, ஒரு தாழ்மையாக, ஒரு ரிபல் பண்ணாம, அதை கலகம் உண்டாக்காம, நாங்களாம் இதை சாப்பிட முடியாது, நாங்க இதை சாப்பிட மாட்டோம், ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத படைச்ச இதுல இல்ல, ராஜாக்கு வச்சிருக்க சாப்பாடுலாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க இப்பதான் அப்படிலாம் யாரையும் கீழ்த்தரமா பேசல, ஒண்ணும் செய்யல. ஆனா போய் எனக்கு இது வேண்டிக் கொண்டான்னு போட்டிருக்கு. அப்போ தாழ்மையாக கேட்கிறான். அப்போ தாழ்மையா கேட்டாதானே அடிமை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம்னு ஒரு வசனம் இருக்குது. அது மாதிரி இந்த தாழ்மையாக இருக்கும்போது அவனுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது. அவனுக்கு அந்த எக்ஸெப்ஷன் கிடைச்சது சாப்பிடாம இருக்கிறதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜா 10 நாள் வரைக்கும் சோதிச்சு பாக்குறாங்க. இவன் 3 பேரும், இவனும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும், இந்த 4 பேரும் பெஸ்டா இருக்கிறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா 20ஆம் வசனம், தானியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான். இதுல எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்காங்களாம். இவங்க படிப்புலயும் பெஸ்டா இருக்கிறாங்க, ஞானத்திலயும் பெஸ்டா இருக்காங்க, அவங்க ஊர்க்காரங்களை விட பெஸ்டா இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து அந்த ஊர் மொழி தெரியாது.
மொழி இப்பதான் ட்ரைனிங் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. மொழி படிச்சிருக்காங்க, அந்த ஊரின் கலாச்சாரம் படிச்சிருக்காங்க, அந்த ஊர்ல எப்படி ராஜ்யபாரம்லாம் எப்படி நடக்குதுன்றத படிச்சிருக்காங்க. இதுல எல்லாம் டெஸ்டிங் நடக்குது 3 வருஷம் கழிச்சு. ராஜா நேரடியாவே அவங்ககிட்ட கேட்கிறாரு, 10 மடங்கு ஜாஸ்தியா. இது எதுல இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடிமையா இருந்த போதிலும் தன்னுடைய சூழ்நிலையெல்லாம் ஒரு வேதனை நிறைந்த சூழ்நிலையில இருந்து வந்த போதிலும், இங்க வந்து அவன் இந்த சூழ்நிலையை தன்னுடைய ஒரு ஓனர்ஷிப் அதுல எடுத்துக்கிட்டு, இதுல நான் பெஸ்ட்டா செய்வேன். இங்க இருக்கிறதுல பெஸ்ட்டா குடுப்பேன். ஆனா அதே நேரத்துல ஒரு தாழ்மையாக ஒரு நடந்து கொள்ளுவேன். அதிகாரத்துக்கு கலகம் உண்டாக்கிக்கிட்டு, அவங்களுக்கு எதிர்த்து நின்னுட்டு, அவங்கள கேள்வி கேட்டுக்கிட்டு, அப்படி இருக்க மாட்டேன். நான் தாழ்மையா இருப்பேன். அதே நேரத்துல இங்க உள்ள காரியங்களுக்கும் நான் ஒத்துழைப்பேன் என்று சில காரியங்கள்ல அவன் தைரியமா நிக்கிறான். தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல தைரியமா நிக்கிறான். ஆனா இந்த அவனை படிக்க சொல்ற காரியங்கள் இதுல எல்லாம் அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சதுனால 10 மடங்கு சமர்த்தராக வர்றான். அதுக்கடுத்து நேபுகாத்நேச்சாருடைய கனவுக்கு பதில் சொல்றான். அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ராஜா மேல போய் முன்னாடி போய் அப்படி ஒரு எனக்கெல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசல. தானியேல் 2ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல தேவன் மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம்ன்றார். ராஜாட்ட போய் ராஜாவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு தேவன், கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பொலைட்டா பேசுறான், ஒரு தாழ்மையான ஒரு இதுல பேசுறான். ராஜா அடுத்தது பாருங்க, அடுத்த வசனத்துல அவர் முகங்குப்புறம் முன்னாடி விழுறாரு, இவனை உயர்த்தி வைக்கிறாரு, அதெல்லாம் நடக்குது. நேபுகாத்நேச்சார் வாழ்ந்த காலம் எல்லாம் தானியேல் ஒரு உயரமான ஒரு நல்ல ஒரு பெரிய அந்தஸ்துல அவன் வைக்கப்படுகிறான். அது எப்படி நடந்தது? இவன் அந்த இடத்துல போனாலும் தன்னுடைய ஒரு ஒரு கசப்பையும், இவங்க தானே வந்து என்னை அடிமையா பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எங்க அப்பா அம்மாவை இவங்க தானே கொன்னுட்டாங்க, இந்த நாட்டுக்காக நான் எதுக்கு செய்யணும், இந்த நாட்டுக்கு எதிராக நான் கலகம் செய்வேன் அப்படின்னு நினைச்சிருந்தான்னா அவனுடைய இந்த உயர்வு வந்திருக்காது. அதே நேரத்துல அவனுடைய உயர்வு எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவன் இருக்கிற சூழ்நிலையை தன்னுடைய சூழ்நிலையாக, தன்னுடைய சொந்த சூழ்நிலையாக, தன்னுடைய சொந்த நாடாக பார்த்து அங்க அவன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதுனால, அவனுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டதுனாலே அவன் வந்து மேலான நிலைமைக்கு வந்தான். அடுத்தது பாருங்க, தரியு ராஜா காலத்திலையும் அவனுக்கு எதிராக சூழ்ச்சி நடந்தது. அவன் வந்து ராஜாவை வணங்கணும்னு சொல்லி தானியேலுக்காக ஒரு சட்டம் போடப்பட்டது. ராஜாவும் அதுக்கு கையெழுத்து போட்டுட்டாரு. இவனை தூக்கி சிங்கக்கபியில போட்டாங்க. அப்போ இவனுக்கு கண்டிப்பாக ராஜா மேல கோவம் வந்திருக்கணும். ஏன்னா ராஜாவும் இவனும் ரொம்ப சிநேகிதர்கள் மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஏன்னா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, தானியேல் 6:1-2 என்ன போட்டிருக்கு, ராஜா வந்து 120 தேசங்களுக்கும் அதிகாரிகளை வச்சிருந்தான். 3 அதிகாரிகள்ல அந்த 3 பேர்ல தானியேல் ஒருத்தன். தானியேல் ரொம்ப ஞானமுள்ளவனா இருந்ததுனாலே அந்த 3 பேர்லயும் இவனை வந்து ஒருத்தனா தலைவனா ஏற்படுத்தணும்னு ராஜா நினைச்சிட்டு இருந்தாரு. அதனாலதான் தானியேலுக்கு எதிராக இவங்க எல்லாம் சூழ்ச்சி செஞ்சு அவனை சிங்கக்கபிக்குள்ள ராஜாவையே போட வச்சுட்டாங்க. இப்போ இவனுக்கு என்ன செஞ்சிருக்கணும், ராஜா மேல பயங்கர கோவம் வந்திருக்கணும். இந்த ராஜா வந்து என்னை பாதுகாக்கல, நான் எவ்வளவு அவருக்காக செஞ்சேன், இவர் வந்து எனக்கு ஒண்ணும் செய்யலன்ற அந்த ஒரு எண்ணத்தோட அவன் இருந்திருந்தான்னா இப்படி பேசியிருக்க மாட்டான். சிங்கக்கபியில அவன் இருக்கானான்னு ராஜா கூப்பிடுறாரு. 20ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனின் தாசனை, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் வாழ்க. யாராவது வாழ்கன்னு சொல்ல முடியுமா? என்னை தூக்கி சிங்கக்குள்ள தூக்கி போட்டுட்டு இப்ப கூப்பிடுறீங்களா அப்படின்னு தான் கோவம் வந்திருக்கும். ஆனா அவன் வந்து அந்த ஒரு தாழ்மையும் அதே நேரத்துல அந்த ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மதிப்பு மரியாதையோட அவன் நடந்துகிட்டு அவன் சொல்றான், என்னை தேவன் பாதுகாத்தார். அப்போ நம்ம நினைக்கிறோம் பல சமயத்துல ஒரு பெரிய ஒரு உயர்வுக்கு வரணும்னா நம்ம வந்து மற்றவங்களெல்லாம் ஆட்டி படைக்கணும். இந்த வீட்டுல நான் தான் எஜமான், நான் தான் தலைவன், அதனால மனைவி நான் சொன்னதை கேட்கணும், பிள்ளைங்க நான் சொன்னதை கேட்கணும், நான் சொல்றதுதான் டிவி பார்ப்பேன், நான் டிவி பார்க்கும்போது யாரும் வந்து நிக்க கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறோம் இதுதான் வந்து ஒரு ஓனர்ஷிப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ நம்ம பார்த்த யாருமே அப்படி ஒரு அதிகாரம் செலுத்தி தங்களுடைய சொந்தக்காரன், நான் இதுக்கு உரிமையாளர்ன்ற அந்த
அந்த மனநிலையில அவங்க வாழல. அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோட இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தமான ஒரு இருதயம். உண்மையா ஜென்யூனா ஒரு சுத்த தங்கம்னா எப்படி இருக்கும்? அதுல வந்து என்னதான் உரசுனாலும் அது தங்கமா தான் இருக்கும். அதே மாரி தான் எல்லா சூழ்நிலையிலும் அந்த இடம் வந்து எனக்கு சொந்தமானது. ஒருவேளை என்னைய அடிமையா தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா கூட நான் இந்த இடத்துல நான் வந்து சரியா எனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சாதாரண ஒரு செருப்பு துடைக்கிறது வேலையா இருந்தாலும் சரி, வீடு பெருக்கிற வேலையா இருந்தாலும் சரி, தண்ணி எடுத்து குடுக்குற வேலையா இருந்தாலும் சரி, அத பெஸ்ட்டா சந்தோஷமா அந்த நிலை அந்த சூழ்நிலைக்கு மேலாக அந்த சூழ்நிலையை எனக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்கிற ஒரு நிலையில நான் இருப்பேன்னு சொல்லி வந்ததுனால தான் யோசேப்பு உயரமான ஒரு இடத்துக்கு வந்தான். சிறைச்சாலையில ஒரு அடிமையா போட்டா கூட அங்கேயும் மேல தூக்கி கைதியா போட்டா கூட மேல வந்துடுறான். ராஜா முன்னாடி நிக்கும் போதும் அந்த இடத்துலயும் ஒரு ஒரு ஓனர்ஷிப் மென்டாலிட்டி வந்ததுனால தான் அவன் என்ன சொல்றான், ராஜாவுக்கு வெறும் கனவு அர்த்தம் இல்ல, ஆலோசனை கொடுக்குறான். அடுத்து நீங்க என்ன செய்யணும், இப்படி எல்லாம் செய்யுங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். அவன் மேலாக உயர்த்தப்பட்டான். இன்றைக்கு இந்த தானியேலும் அத போலதான். என்னைக்கு இது நம்முடையது, இந்த வேலை வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, இது என்னுடைய பொறுப்புல இருக்கு. நான் எவ்வளவு தூரம் நான் இத வந்து கண்ணும் கருத்துமா செய்வேன். இந்த வீடு என்னுடைய வீடு. இந்த வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் என்னுடையது. இது பெற்றோர் தகப்பனா இருந்தாலும், தாயா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் பொருந்தும். இது அவங்க வீடு தானே. நான் எல்லாத்தையும் கண்ட இடத்துலயும் போடுவேன். இது வந்து உடைஞ்சு போனா எனக்கு என்ன? தூக்கி எறிவேன். அப்படி இல்ல. இது என்னுடைய வீடு. நான் என்னுடைய வீட நான் பத்திரமா பாதுகாப்பேன். அது மாரி இது என்னுடைய நாடு. இது என்னுடைய வேலை. இது 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 வந்து என்னுடைய பொறுப்புக்கு கீழ கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதை ஆளுவேன். அது என்னை ஆள விட மாட்டேன். இந்த ஓனர்ஷிப் மென்டாலிட்டில எப்படி இருக்கும்னா, நம்ம அத ஆளுகை செய்வோம். ஆனா வேலைக்காரன் ஒரு மென்டாலிட்டி, வேலைக்கார மனநிலை எப்படி இருக்கும்? அது என்னை ஆளுது. இந்த வேலைக்காக நான் வேலை செய்றேன். சம்பளத்துக்காக, கூலிக்காக வேலை செய்றேன். இப்படி வந்து நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பாக உயர்வை காண முடியாது. ஏன்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒரு காரியம் போட்டிருக்கு. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இப்போ ஒருவனுடைய மீறுதலினாலே பாவம் மரணம் ஆண்டு கொண்டிருக்கன்னு வருது. யாருடைய இது சொல்லப்பட்டிருக்கு? ஆதாமுடைய மீறுதலினாலே. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்கப்பட்ட பிறகு ஜீவனை அடைந்து ஆள வேண்டும். அதுதான் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அந்த ஆளுகைக்காக தான் இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம என்ன சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலை நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நாம் அந்த சூழ்நிலையை ஆளுகை செய்ய வேண்டும். அப்பனா நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? இந்த காரியத்துக்கு நான் ஒரு அதிகாரி. இதுக்கு நான் ஒரு ஓனர். இந்த வேலைக்கு நான் ஓனர். அப்ப இது என்னுடைய பொறுப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் என்னுடைய பொறுப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடு என் பொறுப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடு என் பொறுப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைங்க என்னுடைய பொறுப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம ஆளுகை செய்யும் போது தேவன் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில உயர்வு கண்டிப்பாக வரும். நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்வதற்காக நீர் எங்களை உருவாக்கினீர். ஆண்டவரே, இன்று கர்த்தாவே, ஒருவேளை நாங்க அடிமைத்தன மனநிலையோடு இருப்போமானால் ஆண்டவரே, இந்த நேரத்துல கர்த்தாவே என்னை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அந்த மனநிலையிலிருந்து நீங்க விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் வீடோ அவர்கள் வேலை செய்கிற இடமோ ஆண்டவர்கள் போகிற வாகனமோ எதா இருந்தாலும் சுவாமி, அவர்களுக்கு ஒரு நான் தான் உரிமையாளர் என்கிற ஒரு மனநிலையை நீங்க கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய சூழ்நிலைகள் அவர்களை ஆளக்கூடாது. ஆனா ஆண்டவரே, இவர்கள் சூழ்நிலை ஆழ்ந்து ஆண்டவரே அதன் மூலமாக வாழ்க்கையில வெற்றி அடைய நீங்க அவர்களோடு இருக்கிறீர் என்ற ஒரு உணர்வை நீங்க கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். கொடுத்ததற்காக நன்றி சொல்றோம். நீங்க ஆண்டவரே கொடுத்த விடுதலைக்காக நன்றி. அடிமைத்தனத்திலிருந்து நாங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஆளுகை செய்வோம் என்பதை கர்த்தாவுடைய வேத வசனத்தின் மூலமா கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து எங்களை அப்படியே நடத்துகிறதற்காக நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.